ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1012. இங்கு ஸ்ரீ லதீப் ஷா என்னும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் வட இந்தியாவிலே லதீப் ஷா என்ற ஒரு முஸ்லீம் பெரியார் வாழ்ந்து வந்தார். அவர் தமது மரபுக்கு உரிய குரான் முதலிய நூல்களையெல்லாம் ஐயம் திரிவு அற கற்ற பெரியார். அவர் பிற மதங்களை கற்று தெளிய வேண்டும் என்ற ஆவல் கொண்டு விட்டார். வடமொழியிலும் சாஸ்திரங்களிலும் வல்ல ஒரு அந்தணரை அடுத்து தமது எண்ணத்தை அவரிடம் வெளியிட்டார். அதை கேட்ட அவர், நான் தங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்குவதற்கு இசைகின்றேன். ஆனால் இஸ்லாம் மதத்தை விட்டுவிட்டு இந்து மதத்தை கை கொள்ள வேண்டும் என்றார் அவர். நீங்கள் மனம் உவந்து ஏற்பதென்றால் மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு என் மதத்தை விட்டு வருகின்றேன் என்று கூற அதற்கு உரிய சடங்குகள் செய்து கொண்டு லதீப் ஷா வைஷ்ணவர் ஆகி மாறிவிட்டார். இப்பொழுது பண்டிதர் இவரை சீடராக ஏற்று வேண்டிய உபதேசங்களும் செய்து ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம், பகவத்கீதை முதலியவைகளை படிக்கச் செய்து அவைகளின் தத்துவங்களை விளக்கினார். அது முதல் லதீப் ஷா வைஷ்ணவனுக்கு உரிய நியமங்களை கை கொண்டு ஆச்சார அனுஷ்டானங்கள் உடன் பாகவத கைங்கரியம் செய்து வரல் ஆனார். நாள்தோறும் பஜனையும் ஏகாதசி உற்சவமும் விசேஷமாக நடைபெற்றல் ஆயின. இப்படியாக இருக்கும் சமயம் தற்செயலாக ஒரு பழைய நண்பரான முஸ்லீம் இவரை சந்தித்து, அடடா மத துரோகி, பிறவியில் முஸ்லாமனாக இருந்து கூச்சமோ நாணமோ இல்லாமல் காவிரிகள் தெய்வத்தை புகழ்ந்து பாடி பஜனை செய்கின்றானே, இவனால் நமது மதத்திற்கு அவமானம், எப்படியாவது மட்டம் தட்டி தண்டிக்க வழி செய்ய வேண்டும் என்று நினைத்தவனாய் அந்த ஊர் ஆண்டு வந்த நவாப்பிடம் சென்று இவன் மதம் மாறியதையும் பக்தி செய்வதையும் இதனால் தங்கள் குலத்துக்கு ஏற்படக்கூடிய இழுக்கையும் கூறி விவரித்தான் அவன். இதனை கேட்ட நவாப் ராஜா கோபத்தால் கொதித்து எழுந்தான். குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு எங்கிருந்து வந்தான் என நினைத்து தூதுவர்களை அழைத்து அவனது வீடு வாசல்களை பறிமுதல் செய்து அவனை விலங்கிட்டு அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான் அவன். இப்பொழுது சேவகர்கள் அரசனது கட்டளையை ஏற்று லதீப் ஷாவின் வீட்டை அடைந்தார்கள். அங்கு அவர் பகவத் நாம ஸ்மரணையில் ஈடுபட்டு மெய்மறந்து வீற்றிருப்பது கண்டு தாமும் அங்கே உட்காரலாம் என நினைத்து அமர்ந்து விட்டார்கள். இவரது முக விலாசத்தை கண்டவுடனே இவருக்கு தீங்கு செய்ய அவர்களது மனம் கூசியது. பேசாமல் பஜனை கோஷியோடு உட்கார்ந்து விட்டார்கள். சேவகர்கள் சென்று நெடு நேரம் ஆகியும் வராதது கண்டு பாதுஷா தானே புறப்பட்டு லதீப் ஷாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அங்கே பஜனை நடைபெறுவதையும் பூஜை விமர்சையாக நடைபெற்று இறைவன் அற்புதமாக காட்சி தருவதையும் கண்டான். அந்த கூடம் முழுவதும் பாகவத காட்சிகள் சித்திரமாக தீட்டப்பட்டு இருந்தன. அவைகளை ஒரு முறை கண்டான். அதில் ஒரு படத்திலே ராதா பிராட்டியார் கண்ணனுக்கு வெற்றிலை மடித்து கொடுக்கும் காட்சி இருந்தன. இந்த படத்தின் கருத்து என்ன என லதீப் ஷாவை நோக்கி கேட்டான் பாதுஷா. அதற்கு அவர், ராதாதேவி கண்ணனுக்கு தாம்பூலம் அளிக்கின்றார் என்றார் அவர். அப்படியானால் கண்ணன் ஏன் இன்னும் வாங்கிக் கொள்ளவில்லை என கேட்டான் பாதுஷா. தேவையான பொழுது வாங்கிக் கொள்வார் என்றார் லதீப் ஷா. இதனை கேட்டு அரசன் நகைத்து, எங்கே உம்முடைய கண்ணனை வாங்கி போட்டு கொள்ளச் சொல்லும் என ஏளனமாக கூற லதீப் ஷா கண்களை மூடி துதிக்கல் ஆனார். உடனே அந்த வீடு கோகுலமாக மாறிவிட்டது. கண்ணன் காட்சி கொடுத்து ராதா பிராட்டியின் கையில் இருந்த வெற்றிலை சுருளை வாங்கி தமது திருவாயிலிட்டு பின்பு மறைந்து விட்டார். இதனை கண்ட நவாப் மெய் மறந்து விட்டான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான லதீப் ஷா உலகில் உள்ள மதங்கள் எல்லாம் ஒரே பரம்பொருளை அடையும் மார்க்கங்கள் தாம் எனவும் அவை செல்லும் திசை கோட்பாடுகள்
வெவ்வேறு என தோன்றினாலும் முடிவில் எல்லா மதங்களின் நோக்கமும் முடிவும் ஒன்றுதான் என்றும் விளக்கினார் அவர். தாம் எல்லா மதங்களையும் கற்று தெளிய வேண்டும் என்ற இந்து மத கோட்பாடுகளை கற்க வந்ததாகவும் குறிக்கோள் ஒன்றே என்பதனாலும் பக்தி மதம் மிக மிக சுலபமாக தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ்விக்கும் வழியாக தோன்றியபடியாலும் மீண்டும் இஸ்லாம் மதத்திற்கு வராமல் இருப்பதாக கூறினார் அவர். மத வெறி கொண்டு குரோதம் பாராட்டுவதை தெய்வமும் ஏற்காது என்பதை விளக்கி ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை அவர் எடுத்து கூறினார். இதற்கு அவர் ஒரு உதாரணம் கொடுத்தார். பற்பல நதிகள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. அந்த ஆயிரக்கணக்கான நதிகள் எல்லாம் ஒரே கடலான அந்த இடத்தில் முடிவு ஆகி சேருகின்றன. அதே போன்றுதான் பற்பல மதங்கள் இருந்தாலும் எல்லா மதங்களின் வழிபாடும் கடவுளாகிய ஒருவனுக்குத்தான் போய் சேர்கின்றன என்பதை தெரிவித்தார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்